தெய்வத்தை கூட அருகில் போய்த்தான் பார்க்க வேண்டும். ஆனால் எங்கள் ஆஞ்சநேயர் எங்கே இருந்தாலும் தெரிகிற ஒரே தெய்வம் எங்கள் ஆஞ்சநேய பெருமான் மட்டும்தான். பாரதியாரை நீங்க வேகமா பேசுவீங்கன்னா சந்தோஷமா இருந்திருக்கு. இல்ல பாரதிதாசன் கவிதைகளை நீங்க உறக்க பேசுவீங்கன்னா சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு எனக்குள்ள நட்பு ஒரு மயிர் இலையில் தப்பிய நட்பு. உங்களுக்கு இவ்வளவு வருத்தமா இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா அதை நான் சொல்லியிருக்கேன். கடவுளிடம் போய் கணவன் வேண்டும் என்று கேட்ட பெண்களுக்கு மத்தியில் கடவுளே கணவனாக வேண்டும் என்று கேட்டவள் ஆண்டாள். மானிடர்க்கென்று பேச்சுப்படில் வாழ்கிலேன் கண்டாய்னு சொன்னார். இரண்டு பேத்துக்கு ஒரே ஒரு வித்தியாசம் தான். ஆண்டவனை தேடி நாம போவோம், அடியவனை தேடி ஆண்டவனே வருவார் என்பதுதான் வித்தியாசம். ஒண்ணு கிடையாது. கிங் நாமக்கல் 24x7 மண்ணின் மனசாட்சி. அரசு பரமேஸ்வரன் அவர்கள் இப்பொழுது அடியவர் பெருமையே என்று பேசுவதற்காக அந்த அணியினுடைய தொடக்க உரையை நிகழ்த்துவதற்காக அணித்தலைவராக பேச வருகிறார்கள். அவர்களை அன்பு பாராட்டி உங்கள் அனைவரின் சார்பிலே அழைக்கிறேன். 5 1 பெற்றான், 5 1 தாவி, 5 1 ஆரியற்காக இயங்கி, 5 1 பெற்ற அணங்கை கண்டயலால் ஊரில் 5 1 வைத்தான். அவன் நம்மை அழித்து காப்பான். உலகம் யாவையும் தாமுளவாக்களும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் அழகிலா விளையாட்டுடைய யாரவர் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. திரளாக கூடியிருக்கின்ற பெரியவர்கள், தாய்மார்கள், பட்டிமன்றத்தின் நடுவர், பெருந்தகை அனைவருக்கு அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். உலகத்தில் 1000 கோயில்கள் உண்டு. இந்தியா முழுக்க கோயில் உண்டு, உலகம் முழுக்க கோயில் இருக்கு. ஆனால் ஆஞ்சநேயருக்கு தான் தனி சிறப்பு. என்ன அதை சொல்றதுக்கு தான் வந்திருக்க. 1000 கோயில் இருக்கும், 1,00,000 கோயில் இருக்கும். கோயிலுக்கு உள்ளே நுழைந்து நாம் தான் கையெடுத்து கும்பிடுவது வழக்கம். ஆனால் தெய்வமே கையெடுத்து கும்பிடுகிற ஒரே தெய்வம் எங்கள் ஆஞ்சநேய பெருமாள் ஒருவர் தான், வேற யாரும் இல்லை, யாரும் கிடையாது. அவரு தான். அவர் போகும்போது அவரே கையெடுத்து கும்பிடுறாரு. எந்த கோயிலாக கும்பிடுறாங்களா? கிடையாது. இப்போ நடுவருக்கு ஒரு கும்பிடு இல்லை. அப்போ என்ன ஆஞ்சநேயருங்கிறீங்களா? இல்லை இல்லை, ஆஞ்சநேயர்னு சொன்னால் உங்களுக்கு வடமாலை சாத்திடுவோன்னு பயமாக இருக்கா? நீங்கள் அன்னைக்கு நீங்கள் உங்கள் அப்பா இட்ட பணியை இன்னைக்கு நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. ஆமாம். என்ன பணின்னு கேட்க மாட்டீங்களா? அதுதான் என்னன்னு கேட்க வரேன். அப்போ உங்கள் அப்பா என்ன சொன்னார்? தட்டை கொடுத்து ஒவ்வொரு போய் வாங்க சொன்னாரு. இப்ப வீட்டுல நீங்க தட்டுல தான் வாங்கி என்னத்தை வாங்குறேன்னு சொல்லிவிடுங்க. தட்டுல என்னத்தை வாங்குற? அப்பா சரி, பெருமையை காப்பாத்துறேன். சரி, ஆஞ்சநேயருக்கு இன்னொரு பெருமை. 18 அடி உயரத்திலே இருக்கிறார். எங்க அணிக்கு பெருமையே ஆஞ்சநேயர் தான். யாரு உங்க அணிக்கு? ஆமா. எப்படி தெரியுமா? எப்படி? தெய்வத்தை கூட அருகில் போய்த்தான் பார்க்க வேண்டும். ஆனால் எங்கள் ஆஞ்சநேயர் எங்கே இருந்தாலும் தெரிகிற ஒரே தெய்வம் எங்கள் ஆஞ்சநேய பெருமான் மட்டும்தான். யாரும் மறைக்க முடியாது, மறைக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. எத்தனை கூட்டம் வந்தாலும் ஆஞ்சநேயர் உருவம் நம்ம உள்ளத்தில் இருக்கிறது என்றால் என்ன காரணம் தெரியுமா பெரியவர்களே? ஒரே ஒரு காரணம்தான். தெய்வத்தை காட்டிலும் தொண்டன் என்பவன் தான் இன்னொரு மனிதன் உணர்வுகளை புரிந்து கொள்கிற ஆற்றல் பெற்றவன் என்பதற்காக ஆஞ்சநேயன் இருக்கிறான். அவன் தொண்டன் தானே. தலைவனா இருந்தா மறைச்சிடுவாங்க. சில தலைவர்கள் வந்து இறங்கினோன்னா சுத்திலும் கும்பல் கூடிடும். தலைவர் முகமே தெரியாது. அது ஒரு நல்ல ஏற்பாடு தான். தலைவர் முகமே தெரியப்படாது. தெரிஞ்ச கூட்டத்தில் ஏதாவது நடந்துடும். அதனால தலைவர் முகமே தெரியப்படாதுங்கிறான். ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுங்க அரசு, எங்கெல்லாம் ராமன் பேசுகிறாங்களோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் இருப்பார்.
நீங்கள் இப்போ ராமனுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் அடியவனுக்கு தான் பெருமைன்னு சொல்கிறீங்க. இதை யாரோ இங்கே ஆஞ்சநேயர் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே தோணுது எனக்கு. தோணுதா? ஆமாம். உங்களுக்கு கம்பெனிக்கு ஒரு ஆள் வந்திருக்காருன்னு நினைக்க தோணுது எனக்கு. பார்த்தீங்களா? அதாவது வேற ஒண்ணும் இல்லை, வந்திருக்கிற அத்தனை பேருமே அடியவர்கள் தான். ஆமாம். வந்திருக்கிறவங்க வணங்குகிறவர் எல்லாருமே அடியவர்கள் தான், வேறு யாருமே இல்லை. நம்முடைய பக்தி இலக்கியங்கள் எதை சொன்னது? பக்தி உடையார் காரியத்தில் பதறார், வித்து முளைக்கும் தன்மை போல மெல்ல செய்து பயனடைவார். இதான சொல்றோம். நாம கம்பன் காப்பியத்தை தொட்டு பேசினீர்கள். எங்கள் கம்பன் கழகத்தின் தலைவர் வந்திருக்கார். எங்க தலைவர் சாதாரண தலைவர் இல்லை. உலகமெங்கும் கம்பன் கழகம் இருந்தாலும் நாமக்கல் கம்பன் கழகத்திற்கு ஒரு தனி சிறப்பு உண்டு, தலைவருக்கு தனி சிறப்பு உண்டு. சொல்லுங்க. உயரமான பல்வேறு கட்டிடங்களை உருவாக்குகிற தலைவர் மட்டுமல்ல எங்களுக்கு. கம்பனுடைய கான்ட்ராக்டரே எங்கள் சத்தியமூர்த்தி ஐயா தான். இது கம்பனுக்கே கான்ட்ராக்ட்? கம்பனுக்கே கான்ட்ராக்ட் அவர் தான். அப்படியோ? எவ்வளவு பெருமை. ஏன் கம்பனை நீங்கள் தொட்டு பேசினீர்கள் என்றால், கம்பனில் பெருமை ராமனுக்கா அனுமனுக்கா என்று பட்டிமன்றமே நடத்தினாலும் ஒரு தொண்டன் என்பவன் தலைவனை காட்டிலும் உயர்ந்து நிற்கிறானே, அங்கதான் வெற்றி இருக்கிறது என்பதை கம்பன் காட்டுகிறான். கடவுள் தான் நம்மை காப்பாற்றுவார், ஆனா கடவுளையே காப்பாற்றுகிற பெருமை அடியார்களுக்கு மட்டும்தான் உண்டே வெளியே வேற யாருக்குமே இல்லை. அவரு என்ன சொல்ல வர்றான்னு உங்களுக்கு தெரியுதா? அதாவது கடவுளே என்ன காப்பாத்துன்னு யாரு போய் நிப்போம்? அடியவர் நிப்போம். அந்த அடியவன்ட்ட யாரு கேட்டா என்ன காப்பாத்துறா அப்படின்னு ஆண்டவன் கேட்டான்னா அடியவன் எவ்வளவு உசந்தவன்னு அவர் மிக அழகாக தன்னுடைய வாதத்தை எடுத்து சொல்கிறார். கடவுள் தான் காப்பாற்றுவார், ஆனால் கடவுளையே காப்பாற்றுகிறவர்கள் அடியவர்கள் என்பது பெருமை. இப்போ கும்பாபிஷேகம் நடந்து அன்றைக்கு மாலையில் தான் பார்த்தீங்கன்னா அப்படியே மழை தூறல் இருந்துச்சு. ஒருவேளை அதிகமாக பெஞ்சிருந்தா அந்த கும்பாபிஷேகம் நடப்பதில் பல்வேறு சிக்கல் வந்திருக்கு. ஏன் மழை தூறல் அதிகமாக பெய்யல, அப்படியே மழை தூறிக்கொண்டே இருந்தது. வானத்தை பார்த்தோம். என்ன செய்தி வானம் சொன்னது என்றால், நடுவர் அவர்களே, நம்ம கும்பாபிஷேகத்தை பார்த்து கலசத்தில் இருக்கிற நீர் தன் மீது படாதா படாதா என்று ஏக்கத்தோடு இருக்கிற 1000 அடியர்களுடைய அந்த வேதனையை போக்குவதற்காக வானத்திலே இருந்து தீர்த்தம் பொழிந்தது ஆஞ்சநேயர் கும்பாபிஷேகத்துல தான். அதிகமா பெஞ்சிருந்தா நேற்று எப்படி பெஞ்சிச்சு? மனோன்மணி போன் பண்ணுச்சு. மனோன்மணி, நாமக்கல்ல மழை அப்படின்னார். அண்ணே கவலைப்படாதீங்க, நான் எங்க போறேன்னா அங்க மழையே பெய்யாது. எனக்கு அப்படி ஒரு ராசி. எனக்கு இப்பதான் தெரியுது. அது என்கிட்ட சொல்லிச்சு, எனக்கு கடவுள் மாதிரி அண்ணே, உங்க அடியவர் வந்தா அங்க மழை பெய்யாதுங்கிறீங்க. அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு நடுவர் அவர்களே. மனோன்மணி சொன்னது உண்மைதான். மனோன்மணி வந்தா எங்க மழை பெய்யறதே இல்லை. ஏன்னா மனோன்மணி வந்தாவே இருட்டு கட்டிடும். ஏன்? இருட்டுத்தானே கட்டி இருக்குது. ஏங்க வைரங்க, அது வைரங்க, வைரம் கருப்பாத்தாங்க இருக்கும். கருமுகில்கள், கருமுகில், கருமுகில் எழில் காட்டும் ஜோதியை திருவுற பயந்தனல் திறங்கொள் கருமுகில் வந்தோன்ன அந்த முகில் காணாம போயிடுச்சு. அந்த முகில் காணாம அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. பாருங்க, கருமுகில் வந்தா மழை வரும்ல. இப்ப தமிழ் மழை கொட்ட போகுது பாருங்க. என் தங்கச்சிக்கிட்ட இருந்து தமிழ் மழை கொட்ட போகுது. ஏற்கனவே எனக்கு நிறைய கொட்டிருச்சு. இது வேற வந்து கொட்டணுமா? அது கூட கருமுகில். எனக்கு இருக்கிற உறவை இப்படி சொல்லி விளக்கி நான் பார்த்ததே இல்லை. ஏங்க நான் கண்டதை தாங்க சொல்றேன். கம்பன்ல 1000 பாட்டு சொன்னேன் அப்படின்னு சொன்னா சந்தோஷமா இருந்திருக்கு. பாரதியார நீங்க வேகமா பேசுவீங்கன்னா சந்தோஷமா இருந்திருக்கு. இல்ல பாரதிதாசன் கவிதைகளை நீங்க உறக்க பேசுவீங்கன்னு சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு எனக்குள்ள நட்பு ஒரு மயிர் இலையில் தப்பிய நட்பு.
உங்களுக்கு இவ்வளவு வருத்தமா இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா அதை நான் சொல்லியிருக்கேன். பக்தி இலக்கியங்களில் ம். ஆண்டவன் பெருமை பெரிதும் பேசப்படுகிறதா, அடியவர் பெருமை பேசப்படுகிறதா? இப்பதான் தலைப்புக்கே வரீங்களா? 10 நிமிஷம் ஆச்சு. கம்ப ராமாயணத்துல அனுமனை சொன்ன அனுமன் தான் ஆஞ்சநேயன் தான் எல்லாவற்றையும் காப்பாற்றுகிறான். ராமனை காப்பாற்றியதும் அனுமன். ஆமா. லக்ஷ்மணனை காப்பாற்றியது அனுமன். சுக்ரீவனை காப்பாற்றியது அனுமன். பரதனை காப்பாற்றியதும் அனுமன். சீதையை காப்பாற்றியதும் அனுமன். எந்த பாத்திரங்கள் கம்பன் காப்பியத்தில் உயர்ந்திருக்கிறதோ அத்தனையும் காப்பாற்றிய ஒரு தொண்டன் யார் என்றால் அது ஆஞ்சநேயன் ஒருவனை தவிர யாரையும் சொல்ல முடியாது. நம்ம குருவாயூரப்பன் இருக்காரு. இப்ப இன்னைக்கு நாமக்கல் கல்வியில சிறந்ததுன்னு சொல்றோமா இல்லையா? ஆமா, உண்மைதான். அதுக்கு அடிப்படையா ஏதாவது புராண ரீதியா செய்தி இருக்கா அப்படின்னு நான் தேடி பார்த்தேன். ஏன் இங்க மட்டும் கல்வியில சிறந்திருக்கும்? கல்வி ஏன் இங்கே செழித்து வளர்வதற்கு அடிப்படை காரணம் எது என்றால், உலகமே புகழ் பெற்ற ராமானுஜர் விடை தேடி போய் விடை தேடாமல் இரவு முழுக்க கண் விழித்திருந்த போது அவருக்குள் ஒரு விடையை சொன்ன நாமகிரி அம்மா இருக்கிற தலம் இந்த நாமக்கல் என்பது பெருமை. அதனாலதான் ராமானுஜர் எழுதினார் தன்னுடைய சுயசரிதையில, நான் ஒரு விடை காணாமல் இரவு முழுவதும் கண் உறங்காமல் இருந்தபோது எனக்குள் ஒரு நேரத்தில் ஒரு ஒளி வெள்ளம் வந்து அதற்கு விடை தந்தது. அது நாமகிரி தாயார் மட்டுமல்ல, நான் தினமும் ஆஞ்சநேயர் வணங்குகிறார் எனக்கு அந்த பெருமை வந்தது என்றால், ஒரு ராமானுஜரையே உருவாக்கிய நாமக்கல் எத்தனை ராமானுஜரை உருவாக்குவதற்காக இன்னைக்கு கல்வித்தளம் வந்திருக்கு. பெருமை தானே இன்னைக்கு. இன்னொரு செய்தி சொல்றேன். பெண் உலகத்திற்கே புகழ் பெற்றவள் ஆண்டாள். ஆண்டாளுக்கு என்ன பெருமை? 2 பெண்கள் வந்திருக்காங்க ஒரே அணியில. ஒரே அணியில 2 பெண்கள் வர்றது ஆச்சரியம், சேர்ந்து வர்றது அதை விட ஆச்சரியம். ஆண்டாளுக்கு என்ன பெருமை? எவ்வளவு துணிச்சல், தைரியம். பெரும்பாலும் நாம போய் கடவுள்கிட்ட கேட்டு கணவன் நல்லா கிடைக்கணும்னு வேண்டுவோம். இதான வழக்கம். நீங்க போய் கேட்டீங்களா? கேட்கல. என்ன கேட்டா கிடைக்காதுன்னு தெரியும் நிச்சயமா. அதனால நம்ம கேட்கறது இல்லை. ஆனால் பெண்கள் புத்திசாலி. அவங்க ஆண்டவனிடம் போய் ஒரு அறிவார்ந்த கணவன் வேண்டும் என்று கேட்கிறோம். கடவுளிடம் போய் கணவன் வேண்டும் என்று கேட்ட பெண்களுக்கு மத்தியில் கடவுளே கணவனாக வேண்டும் என்று கேட்டவள் ஆண்டாள். மானிடர்க்கென்று பேச்சுப்படில் வாழ்கிலேன் கண்டாய்னு சொன்னார். கடவுளே கணவனா வரணும். எவ்வளவு தைரியம், வைராக்கியம். இது யார்கிட்ட இருக்கு? அடியார்கிட்ட தான் இருக்கு. நம்ம சரி, சைவ இலக்கியத்தில் இல்லையா, ஒருத்தர் பூசலார்னு ஒருத்தர் திருநென்ற ஊர்ல ஒரு கோயில் கட்டணுமே, எப்படி கட்டுறதுன்னு தெரியலையே, நமக்குன்னு ஒரு தென்பாண்டியன் மாதிரி ஒரு நல்ல ஆள் கிடைக்காதா, இல்லை நமக்குன்னு குழந்தைவேல் மாதிரி ஒருத்தர் வரமாட்டாரா, நமக்குன்னு சத்தியமூர்த்தி ஐயா மாதிரி ஒருத்தர் கிடைக்க மாட்டாரா, நமக்குன்னு குருவாயூரப்பன் மாதிரி ஒருத்தர் கிடைக்க மாட்டாரா அப்படின்னு நினைச்சு உள்ளத்துக்குள்ளே கோயில் கட்டியிருக்கார். பெரும்பாலும் பெண்கள் கட்டுவது பூ கட்டுவாங்க. இது எளிமையான வேலை. ஆனா அது கட்டுறது தான் அவங்களுக்கு கஷ்டமான வேலை. பெண்கள் பெரும்பாலும் பூ கட்டுவார்கள், 2வது புடவை கட்டுவார்கள், 3வது புருஷனை கட்டுவார். இதுதான் நம்ம சிரிக்குது பாருங்க, எப்படி மனசு விட்டு சிரிக்குது. நீங்க இன்னைக்கு எதை சொன்னாலும் நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன். ஏன் ஒத்துக்க மாட்டேன்? ஏன்னா நீங்க தைரியமா பேசுவீங்க, கூட்டு வரல. அப்போ புடவையும் புருஷனும் ஒண்ணுதான். என்னது? புடவையும் புருஷனும் ஒண்ணுதான். புடவை கட்டுறதுக்கு முன்னால புரட்டி புரட்டி எடுக்கிறோம், புருஷனை
கட்டிட்ட பிறகுதான் புரட்டி புரட்டி எடுக்கிறோம். இப்போ உள்ளத்துக்குள்ளே கோயில் கட்டுறார், யாருக்கு தெரியாது. குளம் கட்டுறார், யாருக்கு தெரியாது. மதில் சுவர் வைக்கிறார், யாருக்கும் தெரியாது. நாள் குளிக்கிறாரு, நாளும் வந்துருச்சு. அந்த நாட்டை ஆளுகிற மன்னன் போய் ஒரு கோயிலை கட்டி, கற்களால் ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் இன்னைக்கு வரணும்னா வர முடியாதுப்பா, ஏற்கனவே ஒரு கோயில் கும்பாபிஷேகம் அந்த தேதியில புக் ஆயிடுச்சு, வர முடியாதுன்னா அப்படி யார் கட்டியிருக்காங்கன்னு நேரம் அந்த ஊருக்கு போறா. அப்படி ஒரு சுவடே இல்லை, யாரும் கோயில் கட்டல, எங்க கட்டுறான்னு தேடுறாரு. இவர் தாங்கன்னா உள்ளத்துக்குள்ள கோயில் கட்டி இருக்காரா அப்படின்னு ஆண்டவன் முதலில் உள்ளத்துக்குள் கட்டி இருக்கிற கோயிலுக்கு உள்ளே நுழைகிறான் என்றார். அடியவன் ஆண்டவன் இரண்டு பேத்துக்கு ஒரே ஒரு வித்தியாசம் தான். ஆண்டவனை தேடி நாம போவோம், அடியவனை தேடி ஆண்டவனே வருவார் என்பதுதான் வித்தியாசம். ஒண்ணு கிடையாது. மரணத்தை வெல்லுகிற சக்தி அடியவனுக்கு உண்டு. மரணத்தை வெல்லுகிற சக்தி அடியவனுக்கு உண்டு. நல்லா வள்ளலார் பாடினார், பிரம்மன் இனி என்னை பிறப்பிக்க வல்லனோ. பிரம்ம என்ன படைச்சிட முடியுமா? முடியாது. ஏன்னா என் உயிர் என் கையில் இருக்கு, தைரியம் இருக்கிறது. எங்கே உறுதி இருக்குமோ, எங்கே தைரியம் இருக்குமோ, ஆண்டவனையே தனக்குள் அடக்குகிற சக்தி அடியாரிடம் இருக்கிறது. ஆண்டவன் அருமை என்பது பேசலாம், ஆனால் அடியார் என்பதுதான் ஆண்டவனுக்கே பெருமை என்ற காரணத்தினால் பக்தி இலக்கியங்களில் பெரிதும் வெளிப்படுவது அடியாருடைய பெருமையே என்று சொல்லி முதல் சுற்றுவாதத்தை நிறைவு செய்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மிக அழகாக, அதாவது தொடக்கத்தில் செஞ்சுரி அடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இவர் என்னடான்னா டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்கிறாரு. சிங்கிள் செஞ்சுரி இல்லை, டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்கிறாரு. நல்ல அழகான செய்தி சொன்னார். இங்கே பாருங்களேன், இது ஆண்டவன் வச்சுங்க, இது அடியார். அடியார் ஆண்டவனை தேடி போகிறது பெருசா, இல்லை ஆண்டவன் அடியாரை தேடி வர்றது பெருசா? அவர் என்ன சொல்றாரு, ஆண்டவன் எதுக்காக? அவன் அடியாரை தேடித்தானே வந்தான். ஒரு அடியார் பெருமை என்ன அப்படின்னு சொல்றதுக்காக தானே ஆண்டவன் இந்த உலகத்துக்கே வரான். அப்படின்னு சொன்னா அடியவரை காக்கிறதுக்கு தானே வரான். அப்ப ஆண்டவன் தேடுவதே அடியாரை என்று இருக்கிற பொழுது அடியவர் பெருமை தானே இந்த பக்தி இலக்கியங்கள் பூரா நமக்கு காட்டுதுன்னு ஆஞ்சநேயரை ஆதாரமாக வச்சு அவர் காட்டினதுக்கு பாருங்க, அது அற்புதமான வாதம். அந்த வாதத்தை இந்த நீதிமன்றம் குறித்து கொண்டிருக்கிறது. கிங் நாமக்கல் 24/7 மண்ணின் மனசாட்சி.